ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: خلق الإنسان من أجل. وقال نبينا صلى الله عليه وسلم: الأناة من الله والعجلة من الشيطان. آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து மறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லடியார்கள், இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இந்த நூற்றாண்டிலே நவீன கண்டுபிடிப்புகள் நிறைய வந்து விட்டது. தினசரி நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய நேரத்தை, மனிதர்களுடைய உழைப்பை இன்றைய நவீன கண்டுபிடிப்புகள் மிகவும் சுருக்கி தந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும், ஒப்புக்கொள்கிறோம். ஒரு காலத்தில் இங்கிருந்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்றைய வாகனத்தினுடைய கணக்கின்படி பல மணி நேரங்கள் ஆகக்கூடிய பயணங்கள் இன்றைக்கு ஒரு சில மணி நேரங்களில் நம்மால் கடந்துவிட முடிகிறது. புகை வண்டிகளிலே புல்லட் ரயில்கள் வந்திருக்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா? அந்த புல்லட் ரயில் போகிற வேகத்தை ஒருத்தர் போட்டோ எடுக்கிறாரு. போட்டோக்குள்ள அது சிக்கலை, அவ்வளவு வேகமாக அது கடந்து செல்கிறது. எடுப்பவர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள், அதை பார்ப்பவர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நவீன உலகம் நம்முடைய நேரங்களை மிகவும் சுருக்கி தந்திருக்கிறது. நம்முடைய பணிகளை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு குறுகிய வேலையில் பெரும்பெரும் பணிகளை நாம் இன்றைக்கு செய்து முடித்து விடுகிறோம். மிக குறிப்பாக ஏஐ போன்ற நவீன டெக்னாலஜிகள் இன்றைக்கெல்லாம் நம்முடைய இளைஞர்களை நினைத்து பார்க்க முடியாத உச்சத்தில் வைத்திருக்கிறது. எவ்வளோ பெரிய கணக்குகளையும் அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போட்டு முடிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய அசைன்மெண்ட்டுகள் இருந்தாலும் மிக சுலபமாக செய்து விடுகிற அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த விஞ்ஞானங்கள் நமக்குள் வேறொரு பாதிப்பை விதைத்து கொண்டே இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். விஞ்ஞானங்கள் நம்மை, சங்கைக்குரிய பெருமக்களே, மனிதர்கள் இயல்பை நோக்கி மேலும் மேலும் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் நிதானமாக, நிம்மதியாக, பொறுமையாக செய்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு மிக வேகமாக, துரிதமாக செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த வேகமான காலத்திலே நாம் மேலும் மேலும் மிக வேகமாக நம்முடைய வாழ்க்கை பயணங்களை, ஆன்மீக பயணங்களை, நம்முடைய சொற்கள், செயல்களை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இந்த நாட்களில் நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹு தஆலா மனிதர்களை பற்றி சொல்லுகிற போது குலிக்கல் இன்சானு மின் அஜல் என்று சொல்கிறார். மனிதர்களுடைய இயல்பு என்னென்றா எல்லாத்தையும் அவசரப்படுவாங்க என்று குர்ஆன் சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. படைத்த இறைவனே மனிதனுடைய பலகீனத்தை சொல்கிறான். மனிதர்கள் நிதானமாக எதையும் செய்யக்கூடியவர்கள் அல்ல, வேகப்படுவார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிர் பெருமக்கள் எல்லோரும் சொல்லுகிற ஒரு நிகழ்வு அநேகமாக நமக்கு தெரிந்திருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். படைக்கப்பட்டு அவர்களுக்கு ரூஹ் வழங்கப்படுகிறது. கத்தாதா உள்ளிட்ட முஃபஸ்ஸிர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், தலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வழங்கப்பட்டு கொண்டே வருகிறது.
கண்ணுக்கு உயிர் வந்தவுடன் கண் சுவனத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பார்க்கிறது, கனிவகைகளை பார்க்கிறது. மூக்குக்கும் வாய்க்கும் உயிர் வந்த பிறகு அவர்கள் தும்பினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிற போது வயிற்றுக்கும் ரூஹு வழங்கப்பட்டது. இப்போ வயிறுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழுந்திருச்சு அந்த பழங்கள் எல்லாம் பறிப்பதற்காக முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. ஏன்? இடுப்புக்கு கீழே, காலுக்கு, தொடைக்கு, முட்டிக்கு எல்லாத்துக்கும் உயிர் வந்தால் தானே எழுந்து நிற்க முடியும். வயிறு வரை தான் ரூஹு வந்திருக்கிறது, இன்னும் ப்ராசஸ் முடியலை. அதற்குள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பசியை உணர்ந்தவர்களாக அதோ கனி இருக்கிறது என்று வேகமாக எழுந்திருக்க முயற்சி செய்தார்கள், கீழே விழுந்தார்கள் என்று வருகிறது. குலிக்கல் இன்சானும் இன்னஜல். மனிதர்களுடைய இயல்பு அவர்கள் அவசரப்படக்கூடியவர்கள் என்று வருகிறது. இந்த அவசரம் என்பது இருக்கிறதே நம்முடைய பலம் அல்ல, கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பலகீனம் என்று குர்ஆன் சொல்கிறது. நம்முடைய சொல், நம்முடைய செயல், அதை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதில் மிகுந்த நிதானத்தோடும் பக்குவத்தோடும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் விரும்புகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள், அப்படி வழி நடத்தியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு அப்துல் கைஸ் என்கிற கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு 13 நபர்கள் வருகிறார்கள். முஸ்லிம் ஷெரீஃப் உள்ளிட்ட ஹதீஸ் கிதாபுகளிலே இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பஹ்ரைனிலிருந்து வருகிற காரணத்தினால ரொம்ப நாள் பிரயாணம், நெடுநாள் பிரயாணத்திற்கு பிறகு வருகிறார்கள். பெருமானாரை பார்க்க வேண்டும், பெருமானாரோடு பேச வேண்டும், பெருமானாரிடத்தில் முசாஃபா செய்ய வேண்டும், அவர்களோடு அரவலாக வேண்டும் என்கிற ஆவலோடு வந்த அந்த நபித்தோடர்கள் மதினாவிற்கு வந்து நின்றவுடன் பெருமானாரை பார்க்கிறார்கள். ஒட்டகத்திலிருந்து சில பேர் குதிக்கிறார்கள், சில பேர் அவர்களின் ஒட்டகத்தை அப்படியே விட்டு விட்டு வந்து விட்டார்கள். அவர்கள் கீழே இறங்குகிற போது அவர்கள் பொருள் கீழே விழுந்தது, அதை கூட சிலர் கவனிக்கல, வேகமாக ஓடி வந்தார்கள். ஏன்? பெருமானாரை பார்க்கணும், பெருமானாரோட முசாஃபா செய்யணும், நபி அவர்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை நியாயம்தான். எந்த அளவுக்குன்னா அவர்கள் பல நாள் பிரயாணத்தில் அவர்களது மேனி, ஆடை அனைத்தும் கந்தலாகி இருந்தது, கசங்கி போயிருந்தது. மேனி, அவர்களது ஆடைகள் குப்பையாக இருந்தது. அதையெல்லாம் கூட பொருட்படுத்தாம வேகமா ஓடி இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எல்லாத்துக்கும் முசாஃபா செஞ்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும், கூட்டத்தின் தலைவர், முன்திர் என்று சொல்லப்படுகிற தலைவர், மிகுந்த நிதானத்தோடு ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அவருடைய ஒட்டகத்தை கட்டி வச்சு அவருடைய பொருளெல்லாம் பத்திரமா ஒரு இடத்தில் எடுத்து வச்சுட்டு உடன் வந்த தோழர்களின் ஒட்டகங்களையும் கட்டி வைத்து அவர்களது பொருளை எல்லாம் ஒரு இடத்தில் எடுத்து வைத்து விட்டு போனார். குளித்தார், ஆடை மாற்றினார், அத்தர் தடவினார், பள்ளிக்குள் வந்தார், 2 ரக்காத்து தொழுதார். மிகுந்த நிதானத்தோடும் கண்ணியத்தோடும் பெருமானாரை வந்து பார்க்கிறார், முசாஃபா செய்கிறார். மரியாதையோடு நபி அவர்களின் திருக்கரங்களை பற்றி பெருமானாரிடத்தில் முசாஃபா செய்த போது பெருமானார் சொன்னார்கள், உங்களிடத்தில் 2 பண்புகள் இருக்கிறது, அல்லாஹ் அதை பிரியப்படுகிறான். இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன் யுஹிப்புஹும் அல்லாஹ், அல்லாஹ் அதை பிரியப்படுகிறான் என்றார். அல் ஹில்மு வல் அனாத்து, ஒன்று சகிப்புத்தன்மை, 2வது உங்களது நிதானம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய பெருமக்களே, உண்மைதான், ஒரு கூட்டத்தின் தலைவர் என்பதை கடந்து ஒரு சராசரி மூமினுக்கு, ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்னங்க? நம்ம முதல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள, சகித்து கொள்ள பழகணும். 2வது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி எதிர்வினையாற்ற வேண்டும்? வேகமாக அல்ல, பொறுமையாக, பக்குவமாக நாம் எதிர்வினையாற்ற வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பண்புகளை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்றார்கள். இப்போ என்ன செய்யணும்? அந்த பண்புகள் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் நாம் அவசரப்படுகிறோம், வேகப்படுகிறோம். அந்த வேகத்தையும் அவசரத்தையும் பார்க்கிற போது நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வசீகரமான தலைவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இது வரைக்கும் வரவே இல்லை, தெரியுமா? பெருமானாரை வாசித்தவர்கள் எல்லோருமே விரும்பினார்கள், மாற்று மத சகோதரர்கள் உள்பட. பெரும் பெரும் தலைவர்களாக பேசுகிற பெர்னாட் ஷாவாகட்டும், அரிஸ்டாட்டில் ஆகட்டும்,
பெருமானாருடைய வரலாறை படித்து விட்டு அவர்கள் பேசி புகழாரங்கள் அது தனி செய்தி அது. ஆனால் அப்படிப்பட்ட நபி அவர்கள் தன்னை வந்து பார்க்கக்கூடிய நபி தோழர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள் என்றால் அவர்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக, நிதானமானவர்களாக, மெச்சூரிட்டியான பர்சனாக இருக்கணும்னு இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு அது தேவைப்படுவதாய் நாம் உணர்கிறோம். ஏன்னா சமீப காலங்களாக பல இடங்களில் நடக்கக்கூடிய அரசியல் மாநாடுகள், கட்சிகளில நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களும் பங்கெடுக்கிறார்கள் என்பதும், இஸ்லாமிய இளம்பெண்கள் பங்கெடுக்கிறார்கள் என்பதும், அதில் அவர்கள் காட்டக்கூடிய பிரயத்தனங்கள், முயற்சிகள்லாம் நம்மை மிகவும் அச்சப்பட வைக்கிறது. ஒரு பெண் புர்கா போட்டு பேட்டி கொடுக்குதுங்க. நான் வந்து வேலூர், என் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், கை குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், தலைவரை பார்க்கணுங்கிறதுக்காண்டி வந்திருக்கேன், இதோ என் வீட்டுக்கார் என் பிரியத்துக்காண்டி வந்திருக்காரு என்று அது மீடியாக்களில் வருகிற போது நமக்கு என்ன அச்சம்னா, ஒரு செய்தியை நான் இங்கே தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இவர்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, முஸ்லிம் சமூகத்தினுடைய முகவரிகள் இவர்கள் கிடையாது, இஸ்லாத்தின் முஸ்லிம்களின் அடையாளங்கள் இவர்கள் கிடையாது என்பதை நாம் பதிவு செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பொது உலகம் அப்படி நினைக்காது. இல்லை, பரவாயில்லப்பா, இந்த பெண் வந்து இஸ்லாத்தில் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையான பெண், பரவாயில்ல, இந்த ஆண் இஸ்லாத்தில் கொஞ்சம் அட்வென்ச்சர் திங்கிங்காக இருக்கிறார் என்று அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். சங்கைக்குரியவர்களை நான் சகோதர பாசத்தோடும் வேதனையோடும் பதிவு செய்கிறேன். பெருமானாரை விட இந்த உலகத்தில் உள்ளத்தை கவரக்கூடிய வசீகரமான தலைவர்கள் யாரும் பிறக்கல. ஆனால் அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க ஓடி வந்த சஹாபாக்களை விட நின்று நிதானமாக தன்னை அலங்கரித்து பக்குவத்தோடு வந்தார்கள் இல்லையா? இங்குதான் பெருமானார் வெற்றி அடைகிறார்கள், அவர்கள்தான் நிலை பெறுகிறார்கள். அவசரக்காரர்கள் வந்த அவசரத்தில் அப்படியே போயிடுறாங்க. வரலாறு அவர்களை பதிவு செய்வதே இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கிற நபர்கள் வரலாற்றில் என்றைக்குமே தவறான முன்மாதிரிகளாகத்தான் பதிவு செய்யப்படுகிறார்களே தவிர அவர்கள் நல்ல முன்மாதிரிகளாக இருப்பதே இல்லையே. அப்படி என்றால் இந்த சந்தர்ப்பம் மிகுந்த கவனத்திற்குரியது. ஏனென்றால் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் இறந்தாங்க இல்லையா, வருத்தமான செய்தி. அதில் முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. கூட்ட நெரிசலில் இறந்து போனவர்களில் முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள், வயது முதிர்ந்த பெண்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள் என்கிற செய்தி. நாங்கள் வந்து காலையிலேருந்து காத்துக்கிட்டே இருக்கிறோம். இவளை பார்க்காம போயிட்டார். ஒரு முஸ்லீம் பெண் என்ன செய்கிறது? தகவல் சொல்லுகிறது. ரோஷத்தோடு கோபத்தோடு நாங்கள்லாம் ஓட்டு போட மாட்டோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இது நம்முடைய சிந்தனைக்கு நாம் தருகிறோம். அது ஏதோ ஒரு நடிகருக்கு பின்னால் நாங்கள் செல்கிறோம், அது ஒரு விருப்பம் என்று இருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லிம் ஒரு காரியத்தை செய்கிற போது, ஒரு வார்த்தையை பேசுகிற போது, அந்த சொல்லும் செயலும் அவர்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே கணக்கு சொல்ல கடமைப்பட்டவர்கள் இல்லையா? நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம்னா அந்த வார்த்தைக்கு யாருங்க பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. மலக்குகள் பதிவு செய்கிறார்கள். அது மார்க்கத்திற்கு மாற்றமாக அல்லாஹ் ரசூல் விரும்பாததாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு நான் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், அது விளையாட்டாக கூட இருக்கலாம், ஆனால் அது பதிவு செய்யப்படுகிறது, அது குற்றமாக இருக்கிறது, பிறருக்கு தொந்தரவு தரக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அது தண்டனைக்குரியதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை பக்குவப்படுத்தினாங்கண்டா, அரஃபா ஹஜ்ஜுடைய காலங்களில் அரஃபா மைதானத்திலிருந்து என்ன செய்கிறாங்க? பரப்பிட்டு போகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் ஒட்டகத்தில் குதிரையில் வேகமாக வர்றாங்க. பெருமானாரோட போகணும், நம்ம முன்னாடி போகணும், முஸ்தலிஃபாவுக்குன்னு வேகமாக வர்றாங்க. சில நேரங்களில் ஒட்டகம் போகாதனால ஒட்டகத்தை அடிக்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, இவர்கள் வேகமாக செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சப்தமிடுகிறார்கள், ஒட்டகத்தை கடுமையாக அடிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்துட்டு சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ் அலைக்கும் பிஸக்கீனா, மக்களே நிதானமாக வாங்க, பதட்டம் இல்லாமல் வாங்க, வேகமாக செல்வது அது நன்மைக்குரிய காரியம் என்று கருதாதீர்கள். இன்னல் பிர்ர லைஸ பில் ஈலா, உங்களது ஒட்டகத்தை குதிரைகளை வேகமாக ஓட்டிக்கொண்டு முந்தி செல்வது நன்மைக்குரிய காரியம் என்று கருதாதீர்கள், நிதானமாக வாருங்கள் என்றார்கள். எது? ஹஜ்ஜுடைய அமல். முஸ்தலிஃபால போய் தங்கணும், பெருமானாரோடு இணையணும் என்பது அவர்கள் ஆர்வம். ஆனால் நபியவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் ஆர்வம் சரிதான்,
ஆனால் அதை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? ஒருத்தர் முண்டி அடிச்சுக்கிட்டா, ஒருத்தர் தள்ளிட்டா, யார் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல என்று பொருட்படுத்தாமல் சொல்வீர்களா? அப்படி செய்தால் அது உங்களின் அமலை பாத்திலாக்கி விடும் என்கிற இஸ்லாம். இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சுட்டு உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஒவ்வொரு ஆண்டும் குத்துபா பிரசங்கம் அமீருல் முஃமினீன் அவர்கள் வழங்குகிற போது இப்படியே சொல்வார்கள், உங்கள் குதிரைகளோ உங்கள் ஒட்டகங்களோ இன்னொருவரை முந்திக் கொண்டு செல்வது நன்மை அல்ல, மாறாக நன்மை என்று சொன்னால் யார் தங்கள் அமல்கள் மூலமாக மன்னிக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் நன்மைக்குரியவர்கள் என்று உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளிலே பார்ப்போம். சங்கைக்குரியவர்களை, வணக்கங்களிலேயே நிதானத்தோடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் வர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மார்க்கம் இல்லையா? எத்தனை முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜமாத்தில் நின்று தக்பீர் தஹ்ரீமாவோட தொடணும்னு ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் வேகமாக சில பேர் வருகிறார்கள், சப்தம் கேட்கிறது, காலடி சப்தம் கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சுட்டு சொன்னாங்க, அலைக்கும் பி சக்கீனா, நிதானமாக வாங்க, அலைக்கும் பில் வக்கார், கண்ணியமாக வாங்க. ஏன் இனிமேல் சந்தை கிடைக்க போகிறோம், காய்கறி வாங்கவா போகிறோம், தீந்து போயிடுமா? தண்ணி கூட முதல்ல போனால் தான் தண்ணி, லேட்டாக வந்தால் தண்ணி தீந்துருமா? இல்லை, உலகத்தை படைத்த இறைவனை சந்திக்க போகிறோம், அல்லாஹோடு உரையாட போகிறோம். அவனுடைய அருள் விசாலமானது. அவனை சந்திக்க வருகிற போது நிதானமாக, பதட்டம் இல்லாமல் கண்ணியத்தோடு வாருங்கள். அப்படி வந்து ஒரு ரெக்காய் தப்பி போயிடுச்சா பரவாயில்ல, கிடைச்சது தொடுங்க, எது விடுபட்டுச்சோ எழுந்து நின்று அதை பூர்த்தி செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லும் அதிரக்தும் வக்குல்லுமா ஃபாத்தக், கிடைச்சதை தொடுங்க, விட்டதை எழுந்திருச்சு நின்று நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று பக்குவப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா இன்றைக்கு மித வேகம் என்பது சங்கைக்குரியவர்களே நமக்கு மிக மிக நன்று. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலம் நம்மை வேகப்படுத்தி இருக்கிறது, நம்மை உஷ்ணப்படுத்தி இருக்கிறது, பதட்டப்படக்கூடிய சூழலுக்கு நம்மை தள்ளி இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய பெண், இஸ்லாமிய இளைஞன், இஸ்லாமிய பெண்கள் கருத்து சொல்கிறார்கள், மிக உஷ்ணத்தோடு பேசுகிறார்கள், வேகத்தோடு பேசுகிறார்கள், எதையும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. உயிர் போனாலும் பரவாயில்லைங்க, எப்படியா ஒரு முறை பார்த்த பிறகு உயிர் போனாலும் பரவாயில்லை என்று பேசுகிற இஸ்லாமிய இளம் பெண்கள், இளைஞர்கள் இன்றைக்கு வந்திருப்பது உண்மையாகவே வருத்தமாக நான் பதிவு செய்யக்கூடிய செய்தி. இவர்கள் இஸ்லாமிய வட்டத்திற்குள் இல்லையோ என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. இந்த இடத்தில் பெற்றோர்களை பார்த்து விரல் நீட்டுகிறேன் வருத்தத்தோடு. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல உணவு, உடை, வாகனங்கள்லாம் வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை யார் நிதானப்படுத்துறது? அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையில் யார் நம்முடைய பிள்ளைகளை நிறுத்துவது? அல்லாஹ், ரசூல், பிறகு பெற்றோர்கள், பிறகுதானுங்க மற்றெல்லாம். எல்லாவற்றையும் மிஞ்சி விடுகிற சிந்தனையாளர்களாக, உஷ்ணப்பட்டவர்களாக இன்றைக்கு நம்முடைய இளம் சமுதாயம் இருப்பது சங்கைக்குரிய பெரியோர்களே நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நம்மை குற்றவாளிகளாக ஆகும். ஒரு நாளைக்கு வாகன விபத்து சுமார் 400க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடக்கிற தமிழ்நாட்டில். ஒரு வருஷத்தில் மட்டும் 4.5 லட்சம் விபத்து மரணங்கள் ஏற்படுகிறான். சாலை மரணங்கள் ஒரு நாட்டில் மட்டும் 4.5 லட்சத்துக்கு மேலே ஏற்படுது என்று சொன்னால், அப்போ இதுவெல்லாம் நாம் அதற்கு சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? வாகனம் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு அதில் ஒரு பக்குவத்தை, நிதானத்தை, பொறுமையாக செல்ல வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்குறோமா? வாகனத்தில் போகும்போது ஒருத்தர் சொல்லார், பார்த்தீங்களா இதெல்லாம் எங்கே போய் முடியறதுன்னு நினைக்கிறீங்கிறார். அவர் முழுசாக சொல்லவும் மாட்டேங்கிறார், சொல்லணும்னு வாயில் வருது, யோசிக்கிறார், இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறார். அதில் நிறைய அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. காரணம், இவர்கள் வாகனங்களில் வேகமாக போவது கடப்பவர்களை அச்சுறுத்துகிறது. சங்கைக்குரிய பெரியவர்களே, இஸ்லாமிய மரபுகள் இன்றைக்கு நம்முடைய இளம் தலைமுறை இடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய சொல், செயல், சிந்தனைகள் எல்லாத்திலையும் அவசரப்படுகிறார்கள், நிதானத்தை இழக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அல்லாஹோடு இல்லை, மார்க்கத்தோடு இல்லை, நல்லவர்களோடு இல்லை, அவர்கள் ஷைத்தானோடு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அல் அனாத்து மினல்லாஹ், நீங்கள் எந்த காரியத்திலே பக்குவப்பட்டவர்களாக, நிதானமானவர்களாக, பொறுமையோடு ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி அன்பளிப்பு உண்டாங்க. அல்லாஹ் அந்த நசீபை நம்ம எல்லோருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் வழங்குவானாக. அல் அஜ்லத்து மின ஷைத்தான், அதனுடைய பின்விளைவுகளை யோசிக்காம பேசணும். இது சரியா தப்பா?
எனக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு குரான் இருக்கிறது, ஒரு ரசூல் இருக்கிறார்கள், கட்டுப்பாடுகள் இருக்கிறது, எனக்கு பின்னால் ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் நான் செய்கிற வார்த்தை என்னை மட்டுமல்ல, என் குடும்பத்தை மட்டுமல்ல, என் சமுதாயத்தை அது பாதிக்கும் என்று யோசிக்கணுமா இல்லையா? சங்கைக்குரிய பெரியவர்களே, அவர்கள் ஷைத்தானோடு இணைகிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்கன்னா, சில பேர் துவா செய்வாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், துவா செய்கிற போது பாவமான விஷயங்களை நீங்கள் துவாவில் கேட்காதீர்கள், உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹராமான விஷயங்களை துவால கேட்காதீங்க, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போலவே நீங்கள் அவசரப்படாதீர்கள், உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அவசரப்பட்டா ஏற்றுக்கொள்ளப்படாது. சஹாபாக்களுக்கு அவசரம்னா நாயகமே என்ன? ஒன்றும் இல்லை, துவா செஞ்சேன், துவா கபூலாகலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்தில் துவா செய்தே விட்டுருவாருண்டாங்க. ஏடிஎம்மா போட்டவுடன் பணம் வரும் இல்லையா? ஏடிஎம்ல போட்ட உடனே பணம் வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு எதை எப்பொழுது எந்த விதத்தில் தர வேண்டும் என்று அவன் முடிவு செய்திருக்கிறான். நாம் அதை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். கேட்டவுடனே கிடைக்க வேண்டும் என்கிற மனோநிலை இருக்கிறதே, அது ஷைத்தானிய மனோநிலை. ஆதரவு வைக்கலாம், அல்லாஹ் எனக்கு தராம யாருக்கு தருவான், ஆதரவு வைக்கலாம், தப்பு இல்லை. அப்படி என்றால் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனைகளை கற்றுத்தர வேண்டும். நீங்கள் உலகத்தில் எங்கே வேணா பயணிங்கப்பா, நீங்கள் உங்களை இழந்து விடாதீர்கள். இந்த வார்த்தையை மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உங்களை இழந்து விடாதீர்கள். ஒரு முஸ்லீம் அவன் சொல் செயல் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்பட தகுதியானது என்கிற அச்சம் வந்துவிட்டால் எதை பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுவோம். அல்லாஹுடைய ரசூலுடைய பிரியம் பெருசா, என் தந்தையினுடைய பிரியம் பெருசானா அல்லாஹ் ரசூலுடைய பிரியம் தான் பெருசு. பிறகு தலைவர்கள் எல்லாம் எங்கே? 13-14 வயசு பையன் சொல்லலாம், ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க வச்சிருவேங்கிறான். அவனுக்கு ஓட்டே இல்லை இல்லையா? உனக்கு ஓட்டே இல்லையா ராஜா, நீ எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்ப? இது ஒரு நகைச்சுவையாக கடந்து செல்லலாம். ஆனால் நான் கவனிப்பது என்னன்னா, இந்த இளம் தலைமுறையிடத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த சிந்தனை, என் சமூக மக்கள், என்னுடைய தம்பிகள், நம்முடைய சகோதரர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நிதானப்படுத்த வேண்டும். அப்படின்னா அல்லாஹ் ரசூல் எனக்கு வாழ்வதற்கான ஒரு லைஃப் ஸ்டைலை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. எந்த இடத்திலேயும் நான் கலைந்து விடுவதில்லை, உடைந்து போவதில்லை. என்னை நான் இழந்து விட்டால் நான் வாழ்வதும் ஒன்றுதான், வீழ்வதும் ஒன்றுதான் இல்லையா? சங்கைக்குரிய பெரியவர்களே, லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு நிறைய உபதேசங்களை சொன்னாங்க. அது ஒன்று என்ன தெரியுமா? மகனை பார்த்து சொல்ல, தம்பி உனக்கு ஏதாவது சோதனைகள் நெருக்கடிகள் வருகிற போது ஃபஸ்பிர் அலாமா அஸாபக், சகிப்புத்தன்மையோடு அதை எதிர்கொள்ளப்பட சொல்லிட்டு சொல்லாங்க. இன்னதாலிக்கு மின் அஸ்மில் உமூர். நம்ம நினைக்கணும் பொறுமைங்கிற சாதாரண விஷயம். லுக்மானுல் ஹக்கீம் சொல்லுகிறார் தன் மகனுக்கு, நிதானமாக அதை கையாளு, பதட்டப்படாத. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும், எது நடக்காதோ அது நடக்கவே நடக்காது, பயப்பட வேண்டாம், நிதானமாக கையாளு. நீங்கள் சகிப்புத்தன்மையோடும் நிதானத்தோடும் மெச்சூரிட்டி பக்குவத்தோடும் பேசுவதும் நடப்பதும் சிந்திப்பதும் மின் அஸ்மில் உமூர், காரியங்களிலே மிக வலுவானது, தைரியமிக்கது, உறுதியானது என்று சொல்கிறார்கள் என்றால் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தரக்கூடாதா? சங்கைக்குரிய பெருமக்களை, நான் மீண்டும் சொல்லி முடிக்கிறேன். யாரெல்லாம் பொதுவெளியில புர்காக்களோடும் தொப்பிகளோடும் தாடிகளோடும் பேட்டி தருகிறார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். இவர்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய முகவரிகள் அல்ல, அடையாளங்கள் அல்ல. ஆனால் அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும், அவர்களுக்கு அரசியலை கற்றுத்தர வேண்டும். நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், அரசியல் பழகுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் போய் விட்டுட்டு போனாங்க. அரசியல் பிரச்சனை வந்தது, முஹாஜிர்களா அன்சாரிகளா? முஹாஜிர்கள் சொன்னாங்க நாங்கள் தான், அன்சாரிகள் சொன்னாங்க நாங்கள் தான், வேணா நீங்கள் கொஞ்ச நாள் நாங்கள் கொஞ்ச நாள் என்றெல்லாம் கருத்து வேறுபாடு வந்தது. ஆனால் ஒரு முடிவிற்கு வந்தார்களா இல்லையா? நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். கட்சி என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, தலைவர்கள் என்றால் யார், அரசியல் எதற்காக வேண்டி முன்னெடுக்கப்படுகிறது, நாம் எதற்காக வேண்டி அதில் இருக்கிறோம், எதுவரை அதிலே நீடிக்க வேண்டும், ஏன் நீடிக்க வேண்டும் என்கிற புரிதலை கற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்முடைய இந்த காலத்தில் அவசியம் என்று நாம் கருதுகிறோம். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை போதிக்கிற அதே சந்தர்ப்பத்தில் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய முகவரிகளை இழந்துவிடக்கூடாது. யோசித்து பாருங்கள், 60 ஆண்டு கால 70 ஆண்டு கால வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலை மூட்டை கட்டி வீட்டிலேயோ பள்ளிவாசலையோ வச்சுட்டு
நானும் மற்றவர்களைப் போல ஓடுகிறேன், அப்படியே இறந்து விடுகிறேன். அல்லாஹ்ட்ட போய் நின்று என்ன பிரயோஜனம்? வேலை செய்யாமல் முதலாளி சம்பளம் தருவாரா? பரீட்சை எழுதாமல் ஆசிரியர் மார்க் போடுவாரா? விதைக்காம தண்ணி ஊத்தாம மரம் கனிகளை தருமா? இதுவெல்லாம் நடக்காது என்றால் இது மட்டும் எப்படி நடக்கும்? சங்கைக்குரியவர்களை இந்த விழிப்புணர்வை கற்றுத்தர வேண்டும். மிக குறிப்பாக அவர்கள் டீனேஜ் பிள்ளைகளுக்கு மிக குறிப்பாக கற்றுத்தரணும், நிதானப்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். அது அருவருப்பானது. தன் பெயரோடு தலைவனின் ஒரு நடிகரின் பெயரை எழுதுகிறான் என்றால் நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், அது அருவருப்பானது என்கிறேன். இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள் அவர்கள். பெருமானாருடைய தனித்தன்மையை புரிய வைக்காத காரணத்தினால் யாரையோ பெரிதாக கருதுகிற மனோநிலை இன்றைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். வல்ல நாயன் வாடுகிற காலத்தில் ஈமானோடும் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடும் புரிந்து வாழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அதில் உறுதியாக இருந்து மற்றவர்களுக்கும் நல்ல முன்னோடியாக வாடுகிற நசீபை வல்ல நாயன் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.